கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 63 அதிகாரம் 7வது வசனம். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். அன்பானவர்களே, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால், சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி நாமும் நம்முடைய ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் நான் உமது செட்டைகளின் கீழே களி கூறுவேன். ஆண்டவரை பார்த்து சொல்றோம். ஏன்னா கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் துணையா இருக்கிறார். காலையில நீங்க எழுந்திருக்கிறீங்க, எழுந்த உடனே ஆண்டவரோட சமூகத்துல ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம் என்ன தெரியுமா? கர்த்தாவே உமக்கு நன்றி, இரவெல்லாம் பாதுகாத்ததுக்கு நன்றி. இது புதிய பகல் வேலை. இந்த வேலையில நான் எனது பணியை பார்க்க போறேன், என்னுடைய வேலையை பார்க்க போறேன், என்னுடைய மற்ற காரியங்களை பார்க்க போறேன். அதை எல்லாத்தையும் உங்களுடைய கரத்துல கொடுத்துட்டேன், உங்க பாதத்துல வச்சுட்டேன். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நான் போகிற வழியில நீங்க என்ன பாதுகாப்பா வழி நடத்துங்க. எனக்கு எல்லா விதத்திலும் நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்துல நாம விண்ணப்பம் பண்றப்போ கர்த்தர் நமக்கு துணையா இருப்பாருங்க. நீங்க விசுவாசிக்கிறீங்களா இல்லையா எனக்கு தெரியல. நான் உண்மையை சொல்றேன். நாம ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எந்திரிச்சு கர்த்தரோட சமூகத்துல ஒரு 10 நிமிஷமாவது 20 நிமிஷமாவது ஆண்டவரோட சமூகத்துல நம்மை பற்றின உண்மைகளை, நாம செய்ய போகிற செயலை அவரிடத்துல சொல்லிட்டு நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை நாம வச்சுட்டோம்னு வைங்களேன், கர்த்தர் கண்டிப்பா நம்ம கூடவே இருப்பார். நமக்கு எப்படி நாம போகிற இடத்துலலாம் நிழல் நம்மை தொடர்கிறதோ, அதுபுடைய கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை தொடர்ந்து நம்ம வழி நடத்திட்டே வருவார். அப்ப பகல் முழுவதும் நம்மை பாதுகாத்து நாம செய்கிற ஒவ்வொரு செயலிலும் நமக்கு நல்ல ஜெயமா முடிஞ்சு, ஒரு பாதுகாப்பா வேலை செஞ்சு, பாதுகாப்பா வீடு திரும்பினதுக்கு அப்புறம் நம்ம கர்த்தர்ட்ட சொல்லலாம் இல்லையா, உமது செட்டைகளின் கீழே நான் களி கூறுகிறேன், உமது பாதுகாப்புக்கு கீழே நான் சந்தோஷமா இருக்கிறேன், நீங்க எனக்கு துணையா இருந்தீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னு நம்ம சாயந்தரம் சொல்லலாம்ல. சொல்லக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருல்ல ஆண்டவர். அதுக்கு காலையில நாம அவரிடத்துல வேண்டுதல் பண்ணிட்டு போகணும். அன்பானவர்களே, தயவு செஞ்சு அதிகாலையில் எந்திரிச்சு நீங்க புறப்பட்டு போறப்ப ஆண்டவரோட சமூகத்துல ஒப்படைச்சிட்டு போங்க. அப்ப அவர் பார்த்துக்குவாருங்க எல்லாத்தையும். எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றி கொடுப்பார். நீங்க யாரை சந்திக்க போறீங்களோ அவர் கண்டிப்பா அவங்களை நீங்க சந்திப்பீங்க. ஒரு காலதாமதம் ஏற்படலாம், அரை மணி நேரம் முன் பின்ன ஆனாலும் ஆகலாமே தவிர கண்டிப்பா நீங்க அவங்கள சந்திப்பீங்க. நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்யணும்னு போறீங்களோ நிச்சயமா அந்த காரியம் வாய்க்கும். ஏன்னா ஆண்டவர் துணையாய் நிற்பார், நம்ம கூடவே நிற்பாரு. அந்த காரியத்தை நாம செய்ய போகல, ஆண்டவர் செய்ய போறார். அப்ப கடவுளிடத்துல நம்ம கேட்கணுங்க, காலையில எந்திரிச்ச உடனே இன்றைய நாள் முழுவதும் நீங்க எனக்கு துணையா இருக்கணும். இரவெல்லாம் துணையா இருந்தீங்க. ஏன்னா நான் தூங்குறேன், நீங்க தூங்குறது இல்லை. இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஏன்னா நாம தூங்கணுங்கிறதுக்காக அவர் தூங்குறது இல்லை. கண் விழித்து நம்மை பாதுகாக்கிறார். இப்ப இந்த பகல் வேலை வந்துருச்சு, நாம கண் விழிச்சிட்டோம். அப்ப நாம என்ன பண்ணணும்? உஷாரா, நிதானமா, பொறுமையா இருக்கணும். அப்ப நாம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு செயலையும் அவரிடத்துல ஒப்படைச்சு நீங்க எனக்கு துணையா இருங்க அப்படின்னு சொல்லி அவரோட சமூகத்துல கேட்கிறப்போ நிச்சயமா துணையா இருக்கும். பகல் முழுவதும் நாம செய்யற எல்லா விஷயத்திலும், எல்லா பயணத்திலும், எல்லா காரியத்திலும் அவர் நமக்கு துணையா இருப்பார். அப்ப நம்ம சாயந்தரம் இரவு நேரத்துல ஜெபிக்கிறப்போ, ஆண்டவரே நீர் எனக்கு துணையா இருந்தீர், நான் என்னுடைய எல்லா செயல்களிலும் நீர் துணையா இருந்தீர், ஆகவே உமக்கு நான் நன்றியுள்ளவனா இருக்கிறேன், உடைய செட்டைகளுக்கு கீழாக, உடைய பாதுகாப்புக்கு கீழே நான் நல்ல சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களா நாம இருக்க முடியும். செய்வீங்களா? செஞ்சு பாருங்க.
நீங்க அனுபவிப்பீங்க. செஞ்சு பாருங்க, கர்த்தரை ருசிப்பீங்க. உண்மை. அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு காலை பொழுதுக்காக நன்றி. இந்த காலை வேளையில நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் உம்முடைய பாதத்துல வைக்கிறோம். எங்களுடைய பயணத்திலும், எங்களுடைய போக்குவரத்திலும், எங்களுடைய சந்திப்பிலும், எங்களுடைய பேச்சிலும் நீரே எங்களுக்கு துணையாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. நீர் துணையாய் இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி உம்முடைய செட்டைகளுக்கு கீழாக நாங்கள் சமாதானத்தோடு சந்தோஷமாய் இருக்க நீங்க கிருபை பாராட்டு. உங்க இரக்கமும் மேன்மையும் என்றென்றைக்கும் எங்களை வழிநடத்த இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.